கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ப்ரோமோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிடுங்க. உண்மையே வேறு லெவலில் இருக்குங்க. நம்ம இவ்வளோ நாள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அது நடந்துருச்சு. கார்த்திக்கு வந்துட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. வாங்க வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சார் ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொன்னீங்களே, அதை என்கிட்ட சொல்லிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்ல, வேணாம் இப்போதைக்கு நம்ம சொல்ல வேணாம், அண்ணி எதுனாலும் கேட்டு இந்த பிளானே சொதப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி கார்த்தி மனசில் நினச்சிட்டு, இருக்கட்டுங்க நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, தீபாவும் சாமியெல்லாம் கும்பிட்டு திருநீரெல்லாம் பூசி அமுச்சு விடுறாங்க. கார்த்திக் கிளம்புனதுக்கப்புறம் கார்த்திக் சார் போயிட்டாரு, இப்போ நம்ம போனதான் சரியாக இருக்கும் டைம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அங்கே வந்துட்டு காப்பகத்தில் எல்லாருமே ரெடியாக இருக்க தீபாவுக்கு பொக்கே கொடுத்து வெல்கம் பண்ணுறாங்க. குழந்தைங்களை கூப்பிட்டுக்கிட்டே தீபா வந்துட்டு உள்ளே போய் உட்காடுறாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் மேடம், ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல தீபாவும் அந்த இடத்துல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிட்டு கார்த்தியை காமிக்கிறாங்க. திடீர்னு கார் வந்துட்டு ஆன் ஆகாமல் கார்த்திக்கு அடி வேற பட்டுருது. அதெல்லாம் வந்துட்டு சரி பண்ணிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்கிட்ட வந்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு தீபா குழந்தைங்களோட பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சிரித்து பேசி விளாண்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு மேடம் பாடலாம் அப்படின்னு சொல்ல பாடுறதுக்கே போயிடறாங்க. பட் கார்த்தின்னு ஆட்டோவில் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ என்னடா இது இப்படி பண்ணுறீங்களே, அப்போ இந்த டைமு காட்ட மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு ஒரு மாதிரி சீட்டோட நுனியில் உட்காந்து சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்க கடைசியில் வந்துட்டு தீபா பாட்டு பாட ஆரம்பிச்சிடுறாங்க. அன்னைக்கு அங்கே படிச்சிருப்பாங்கல்ல, தேனி சிராகத்திலே அந்த சங்கீதம் படிக்கிறாங்க. படித்ததும் கார்த்தி வந்துட்டு அப்போ தான் அங்கே வந்துட்டு ஆட்டோவில் இறங்குறாங்க. பார்த்தா மழை வருது. கொடையை பிடிச்சிட்டே வந்துட்டு உள்ளே வர்றாங்க. வந்ததும் அங்கே ஸ்டூடெண்ட்டு அப்புறமேட்டு இந்த சிஸ்டர்ஸ் எல்லாருமே நிற்கிறாங்க. பாட்டை கேட்டதுமே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட யார் தான் அந்த பல்லவியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தா பயங்கரமான ஷாக். யாருன்னு பார்த்தா தீபா. கார்த்திக்கு பேச்சே வரல, அப்படியே உறைஞ்சி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க அந்த கூட்டத்தில். தீபாவை பார்த்துட்டு இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லாமல் இருந்துட்டீங்களே, நீங்கள் தானா பல்லவி அப்படின்ற மாதிரி கார்த்தி வந்துட்டு பதில் பேச முடியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. நைட்டு வந்துட்டு எபிசோடில் பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.